பிறகு சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் செந்தமிழ் சம்சாரத்தை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பர் இயற்றிய கவிதை கம்பன் கவியே கவி என்றும் கம்பநாடர் கவிதை போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே என்றும் போற்றப்படுகிறது. கம்பர் சோழ நாட்டில் திருவள்ளூரில் வஞ்சர் மரபில் பிறந்தார். தந்தை ஆதித்தர். இவர் கம்பத்தின் அடியில் பிறந்ததால் கம்பர் என்று அழைக்கப்படுகிறார் என்பர் சிலர். மேலும் சிலர் இவர் கம்பை கையில் தாங்கியதாலும் கம்ப கொள்ளையை காத்ததாலும் கம்பர் என அழைக்கப்படுகிறார் என்பர். இவரை ஆதரித்தவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் ஆவர். இவர் தனது 7 வயதான போது தனது சொந்த ஊரான திருவெண்ணைநல்லூருக்கு கம்பரை அழைத்துச் சென்றார். மானியமாக ஏற்கப்பட்டிருந்த ஆசிரியரிடத்தில் கம்பரை பாடம் கற்றுக்கொள்ள அனுப்பினார். ஆசிரியருக்கு மானியமாக விடப்பட்டிருந்த நெல் வயலில் கதிர்கள் முற்றி அறுவடை செய்யும் காலத்தில் பள்ளியில் இருந்த பிள்ளைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக காவல் புரிய சென்றனர். கம்பரின் உரையும் வந்தது. அவர் காவல் புரிய சென்ற பொழுது கிராமத்து தலையாரி காரியங்காரனின் குதிரை சுற்றி அந்த நெற்பயிர்களை அழிக்க கம்பனும் தன்னால் முடிந்த அளவு எவ்வளவோ முயற்சி செய்தும் அக்குதிரையை நிறுத்த முடியவில்லை. அதனால் தன் நம்பிக்கையை தியானித்து அவர் கதிரை மாள தின்னும் காளியங்காரன் குதிரையை மாள கொண்டு போ என்று கூறினார். அப்படி கூறிய அடுத்த நொடி அக்குதிரை தரையில் விழுந்து இறந்து போனது. இதை கண்டு அனைவரும் கம்பனான குதிரையை கொன்று விட்டான் என்று ஊரைக்கும் கூறினார்கள். இதை ஏற்க வந்த சடையப்ப வள்ளலும் அவருடைய ஆசிரியரும் அக்குதிரையை கொல்ல ஒரு சொல்லியிருந்தால் அக்குதிரையை மீண்டும் உயிர் தழுவதற்கும் அவரிடமே சொல்லியிருக்கும் என்று கூறினார். மறுபடியும் கம்பர் கதிரை மாள பின்ன காரியங்காரன் குதிரையே மீள கொண்டு வா என்று கூறினார். முன்பு சொன்ன அடியின் கடைசி அடியான மாள கொண்டு போ என்பதை ஈழ கொண்டு வா என்று மாற்றியவுடன் குதிரை மீண்டும் உயிர் தெழுந்தது. இவ்வாறு பல்வேறு இடங்களில் தனது நடையழகை வெளிப்படுத்தினார். சோழ நாட்டு மன்னரும் கம்பரும் ஒரு திருந்த மனத்தில் அமர்ந்து பொழுதுபோக்குக்காக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வரசர் திடீரென சிரித்தார். சிரித்ததற்கான காரணம் என்று கம்பர் கேட்ட பொழுது, நான் சிரித்ததற்கு காரணம் இந்நாடும் இந்நாட்டில் உள்ள அனைத்தும் எனக்குள் அடக்கம் என்று எண்ணிய போது எனக்கு சிரிப்பு வந்தது என்று கூறினார். கம்பரும் சிரித்துக் கொண்டே, அப்பொழுது அதில் என்ன சந்தேகம், இந்த நாடும் இந்த நாட்டில் உள்ள அனைத்தும் உங்களுக்குள் அடக்கம், ஆனால் நீங்களோ எனக்குள் அடக்கம் என்று கூறினார். உடனே அரசன் கோவித்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்று படுத்துக் கொண்டார். அப்போது பட்டத்து அரசி அரசரின் முகத்தில் கவர்ந்து காத்து என்ன போது இதுபோன்று அந்த சாதாரண கம்பர் அவனுக்குள் நான் அடக்கம் அங்கு இருந்த பணிப்பெண் இதை கேட்ட பணிப்பெண், நான் இருக்க இதுக்குதான் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள், நான் அவ்வளவு கம்பீரமாக பேசிய கம்பரை எனக்குள் அடக்கம் என்று கூற வைக்கிறேன் என்று கூறி பல்வேறு அடிகளங்களால் தன்னை அடங்குபடுத்திக் கொண்டு அவ்வீட்டின் வாசலில் சென்று நின்றார். கம்பர் எட்டே நோக்கி வர, எனக்கு ஒரு விருப்பம் உண்டு, அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தெரிவித்தார். இதை கேட்ட கம்பர் என்ன விருப்பம் என்று கேட்கும் போது, எனக்குள் தாங்கள் அடக்கம் என்று எனக்கு ஒரு பத்திரம் எழுதி தர வேண்டும் என்று கூறினார். உடனே கம்பர் தாசி பொன்னிக்கு தான் அடிமை என்று எழுதி கொடுத்தார். அதை அரசவைக்கு கொண்டு வந்து காட்டிய பணிப்பெண் அடுத்த நாள் கம்பர் வழக்கம் போல் அரசவைக்கு வந்தார். அவரை பார்த்து, சோழ நாட்டு மன்னர் இதை எழுதியது நீதானா, இது உண்மைதானா என்று கேட்கும் போது, உண்மைதான், நான் தான் கூறினேன், அதில் என்ன சந்தேகம் என்று கேட்டார். தாசி பொன்னிக்கு தான் அடிமை என்று கூறியது நான் தான். அதன் பொருளை இவ்வாறு விளக்குகிறார். இவ்வாக்கியத்தில் 6 சொற்கள் உள்ளன. தா சி பொன்னிக்கு கம்பன் அடிமை. இதன் பொருள், உலக மாதாவாகிய ஸ்ரீதேவியான இலக்குமிக்கு கம்பன் யான் அடிமை என்று கூறினார். இதுபோல் கம்பர் தனது நடையழகை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்துகிறார்.